நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா லோன் தேவைப்படுதா? ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா லோன் தேவைப்படுதுன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளவு வரைக்கும் லோன் கொடுப்பாங்க, உங்களோட விவசாயத்தை நீங்க டெவலப் பண்ணுமா? ஸோ அதை பத்தின வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம வெளியிட போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டவங்களுக்குங்க அக்ரி லோன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல போற அக்ரி லோன் வந்து பாத்தீங்கன்னாங்க, நார்மலா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேயோ இல்ல ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்லயோ இந்த பட்டாவை மட்டும் வச்சுட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அந்த மாதிரி செக்மெண்ட் கிடையாதுங்க. நம்ம சொல்ற அக்ரி லோன் வந்து பாத்தீங்கன்னா சிசியாவும் கொடுப்பாங்க, ஓடியாவும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஓரளவுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 lakhsல இருந்து ஒரு 5 கோடி ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். ஸோ எப்படிங்க இந்த 5 லட்சம் ரூபாயில இருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும்? இந்த லோன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும், ஸோ எதை வச்சு இந்த எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க அப்படின்றதான் சொல்ல போறோம். நார்மலாங்க அக்ரி லோன்ல சிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிசி வந்து கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோனா கொடுப்பாங்க. நம்ம எத்தனை ஏக்கர் வச்சிருக்கோமோ, என்ன பயிர் பண்றோமோ இதை பொறுத்து தான் இந்த லோன் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த 10 ஏக்கர்ல என்ன கிராப் வந்து நம்ம கல்டிவேட் பண்றோம் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த கிராப் கல்டிவேஷனுக்கு எத்தனை சீசன் போடுவாங்க, ஸோ 2 சீசன் போடுறாங்களா, 3 சீசன் போடுறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து 3 சீசன் போடுவாங்க, சில பேர் வந்து 2 தடவை தான் போடுவாங்க வருஷத்துக்கு. ஸோ வருஷத்துக்கு 2 தடவை போடுறாங்களா 3 தடவை போடுறாங்களா அப்படின்றத பார்த்து லோன் கொடுப்பாங்க. ஸோ நார்மலா சொல்லணும் அப்படின்னா எந்த கிராப் எடுத்துக்கிட்டாலுமே ஆவரேஜா பேங்க்ல இருந்து கொடுக்குற லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1.25 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாங்க அதிகபட்சம் கொடுப்பாங்க. இல்லையா, கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, ஓரளவுக்கு நல்ல ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ணி இன்கம்லாம் சூப்பரா இருக்கா, அதிகபட்சம் ஒரு 1.25 லட்சம் இல்ல ஒரு 2 லட்சம். ஸோ இதை தாண்டி ஒரு ஏக்கருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இதுக்கு 10 ஏக்கரையும் நம்ம பேங்க்குக்கு மார்டேஜ் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இந்த 10 ஏக்கரையும் மார்டேஜ் பண்ணி கொடுத்தோம்னா தான் ஒரு 17 லட்சத்துல இருந்து ஒரு 20 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். ஸோ இதுதாங்க இந்த கிசான் கிரெடிட் கார்டோட லோன் விஷயங்கள். மார்டேஜே பண்ணாம ஏதாவது கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காதுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், அது நேஷனலைஸ் பேங்க்ல ஒரு சில இடத்துல மட்டும் பட்டா சிட்டா மட்டும் வச்சுட்டு 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. அந்த லோன் மட்டும்தான் அடமானம் இல்லாம பண்ணுவாங்க. இந்த லோனை பொறுத்த வரைக்கும் 100% அடமான கடன் தான். சரிங்க, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சொல்லிட்டீங்க, 10 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க, இதுக்கு மினிமம் எத்தனை ஏக்கர் வேணும்? ஒரு சில பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஏக்கர் மினிமம் இருந்தாலே பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இல்லைங்க, நான் 30 லட்சம் 40 லட்சம் இந்த மாதிரி எனக்கு பெரிய லோன் தான் வேணும், 1 ஏக்கர் இடம் தான் வச்சிருக்கேன், நான் என்னங்க பண்றது? அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு அதர் பிசினஸ் ஏதாவது இருக்கா, இல்ல கஸ்டமரோட பையன் இல்ல கஸ்டமரே வேற எங்கேயாவது சேலரிட் பர்சனா இருக்காரா, ஸோ அதுக்கு வந்து ஐடிஆர் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்காங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி ஓடியா கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஓடியா கொடுக்கும்போது இந்த 1 ஏக்கர் இடத்த அடமானம் பண்ணி அவ்வளோ வேல்யூ கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு நான் அக்ரி ப்ராப்பர்ட்டியை அடமானத்துக்கு கேட்பாங்க. நான் அக்ரி ப்ராப்பர்ட்டினாங்க ஒரு வீடு இல்ல ஒரு கடை, குடோனு, ஸோ ஏதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங் மொத்தத்துல இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அடமானம் பண்ணிட்டு ஓடியா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஓடின்றது எப்படி அசஸ் பண்ணுவாங்க, இது எவ்வளவு தூரம் நமக்கு கஸ்டமருக்கு வந்து லோன் கிடைக்கும், ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சேலரிடாவும் இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாவும் இருக்கலாம். 4 லட்சம் ரூபா அவருக்கு வருஷம் வருமானம் வருது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு அதுல இருந்து ஒரு 7 மடங்குல இருந்து 10 மடங்கு வரைக்கும் லோன் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபா சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு 25 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 28 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. ஸோ இதுல வேற ஏதாவது லோன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆப்ளிகேட் பண்ணிட்டு லோன் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு
நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பிசினஸை டெவலப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட வேற பிசினஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க அக்ரி லோன்ஸை பத்தின ஒரு முழுமையான விஷயம். ஸோ உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, இல்லை எனக்கு ஒரு 50 சென்ட் தான் இருக்கு, 1 ஏக்கர் தான் இருக்கு, ஆனா என்கிட்ட வீடு இருக்கு, ஸோ எனக்கு வந்து ஓடியா லோன் வேணும், சிசியா வேணும், அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்.